ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எங்கள் அந்த இடத்துல நிறுத்திய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் அன்போடு அழைத்த குலசேகர தலைவர் ஐயா அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சாயர்புரத்தில் பணி செய்த நாட்களில் நான் அவர்களை அறிவேன். என்னுடைய கூடாரத்துக்கு அவர் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஊழிய பாதை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள்லையும் என்னுடைய பேர் சிபி செல்டன். நான் சபத்தியாபுரம் கிராமத்தை சேர்ந்தவன். படிக்கிற நாட்களில் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் ஆசை இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசை. என் கூட ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு ரவுடித்தனம் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணி ஒரு பையனை அடித்து மண்டையெல்லாம் உடைச்சதுனால அடிக்கடி என் மேலே கேஸ்லாம் வந்ததுனால ஸ்கூல் படிக்கும் போதே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்கூல் 5 மணிக்கு முடியுதுன்னா நான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆஜராகிட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும். 11வது படிக்கும்போது அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். பாருங்கள், அந்த நாட்களில் எப்படி இல்லாமல் இருந்தேன். ஒருவேளை ஜாதி வெறி பிடித்தவனா அதுக்காக சண்டை போட்டோம் அப்படிலாம் இருந்தேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் ஜாதி சான்றிதழை கிழித்து தூர போட்டேன். ஹல்லேலூயா. ஆமீன். இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே நான் நின்று ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நாள்லையும் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் நாம் செய்தியை கவனிக்க போகிறோம். பாவத்துக்கு விலகி ஓடும். பாருங்கள், ஒருவேளை நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவராக இருக்கலாம், சபைக்கு வருகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிரதான நோக்கம், இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து இயேசு எங்கே வந்தார்? உலகத்திற்கு வந்தார். அவர் ஒருவேளை நம்ம இன்னைக்கு நிறைய சபை பிரிவினை இருக்கிறது. 34,000 சபை பிரிவினை இருக்கிறதா, அதாவது கணக்கெடுப்பின்படி. அப்போ அதுக்கும் மேலே இருக்கலாம். ஆனால் பாருங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்ததே பாவிகளை ரட்சிக்கிறதற்காக தான். ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கும்படி வந்திருக்கிறார். யார் பாவி அப்படின்னா, எதிர்த்த வீட்டுக்காரனா, பக்கத்து வீட்டுக்காரனா? யார் பாவி? நான் தான் பாவி. என்னை ரட்சிக்கிறதுக்காக இயேசு பூமிக்கு வந்தார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசப்பா எங்க வந்தாங்க? பூமிக்கு வந்தாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். கடல் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு இருக்கும். ஆனால் மீனுக்குள்ள என்ன இருக்காது? உப்பு இருக்காது. கடல் முழுவதும் உப்பு இருக்கலாம், ஆனால் மீனுக்குள்ள உப்பு இருக்காது. அதே மாதிரி இந்த உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. கையில் செல்ஃபோன் இருக்கிறது. செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா பாவம் இருக்கிறது, நல்லதும் இருக்கிறது. கத்தியை வச்சு கத்திரிக்காய் வெட்டலாம், கையும் வெட்டலாம், அப்படிதானே? அது மாதிரி இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்ல வீடியோஸ் இருக்குது, தவறான வீடியோ இருக்குது. ஆனால் நம்ம எதில் சிக்கி தவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆண்டவர் இந்த நல்ல நாளில் நமக்கு கர்த்தர் நல்ல விடுதலையை தேவன் தர விரும்புகிறார். பாருங்க, ஒரு பக்கம் பாவமும் ஒரு பக்கம் பரிசுத்தமும் இருக்க முடியாது. பாருங்க, ஆண்டவருக்குள்ளே இருந்துட்டு பாவத்தோடு இருந்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்க, ஆண்டவர் விதை ஓமை சொல்லுவார். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. சில விதை வழி அருகே, கிறிஸ்டியனை அப்படி 4 பிரிச்சிடலாம். கிறிஸ்தவர்களை 4 வகையாக பிரிச்சிடலாம். 1, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்களை பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் நல்லா சர்ச்சுக்கு வருவாங்க, மெசேஜ்லாம் கேட்பாங்க. உட்காந்து பயங்கரமாக கேட்கும்போது அப்படியே புல் அரிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்தியாவே மாற்றிடுறேன் அப்படிங்கிற ஒரு வேகம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா, சர்ச்சு முடிஞ்சு வாசலுக்கு போகிற உடனே இவங்க பழைய வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிருவாங்க? திரும்பிடுவாங்க. ஆனால் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இனி என் வாழ்க்கையில் இப்படி இருக்க மாட்டேன், இனி ஜோம் பண்ண, பைபிள் வாசிப்பேன் அப்படின்லாம் தீர்மானம்லாம் பயங்கரமாக எடுப்பாங்க. எடுத்துட்டு வாசல்கிட்ட போன உடனே எல்லா தீர்மானம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அடுத்து எதில் விதைக்கப்பட்டவங்க? கற்பாறை மேலே விதைக்கப்பட்டவங்க. எதில் விதைக்கப்பட்டவங்க? இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்டவங்க எப்படின்னா, நல்லா ஃபயராக இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஃபயராக இருப்பாங்க. எங்கேயாவது முகாம்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, அந்த ஒரு வாரம் அவங்க வேகம் என்ன? உலகத்தில் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க,
ஊழியக்காரங்க தப்பு பண்ணுறாங்க, குருவானவர் தப்பு பண்ணுறாங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க தப்பு, நான் மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு பயங்கர ஃபயராக இருப்பாங்க. ஒரு வாரம் பயங்கரமாக ஜோம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கொஞ்ச நாள் பயங்கர ஃபயராக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த கற்பாறையில் செடி முளைச்சா என்ன ஆகும்? சில வீடுகளுக்கு மேலெல்லாம் செடி முளைக்கும், அதுக்கு வேர் போகிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் அது என்ன ஆயிரும்? கொஞ்ச நாள் கழித்து காஞ்சி கரிஞ்சு போயிடும். அது மாதிரி அந்த திடீர்னு ஆண்டவருக்குள்ள ஃபயராக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஒரு டைமில் நல்லா இருப்பாங்க. சில பிள்ளைகள் விபிஎஸ்ல நல்லா சிறுவர் காலத்தில் ஊழியத்தில் நல்லா இருப்பாங்க. ஆனால் வாலிப நாட்களில் ஆண்டவரை விட்டு பின் வாங்கி போயிடுவாங்க. ஆனாலும் சிறு வயதில் குறித்து விட்டார், தூரம் போனாலும் அவர் என்ன செய்வார்? கண்டுகொள்வார். அப்படி கொஞ்ச நாளில் ஃபயராக இருந்துட்டு ஏதாவது மீட்டிங் அப்படி மட்டும் இருந்துட்டு அதுக்கு பிறகு பின் வாங்கி போயிடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி சில கூட்டம் என்ன செய்கிறாங்க? கூட்டத்தார் இருக்கிறாங்க. அடுத்து முள்ளு மேலே விதைக்கப்பட்டவங்க. முள்ளு என்ன பண்ணும்? முள்ளோட சேர்ந்து வளரும். வயிறும் முள்ளும் வளருதுன்னு வச்சுங்களேன். அதுதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. முள்ளு என்ன பண்ணிருமா? ஆமாம், அது முள்ளோடு விதைக்கப்பட்டவங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? உலக கவலை, ஐஸ்வர்யம், உலகத்தாரையே பார்க்கறது, மற்றவனே பார்க்கறது, பரலோகத்தை பார்க்கணும், என்னைக்கும் ஆண்டவரை பார்க்கணும். மற்ற எய்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க இது வாங்கிட்டாங்க, அவங்க இது வாங்கிட்டாங்க, அவங்க சொத்து வாங்கிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, பங்களா வாங்கிட்டாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் என்ன செய்யாது? வராது. நம்ம யாரை? கர்த்தரை பார்க்கணும். கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதித்து எப்படி பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். பாருங்க, முள்ளு மேலே விதைக்கப்பட்டவங்க தான் ரொம்ப டேஞ்சர் நான் சொன்னேன். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளேயும் இருப்பாங்க, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவங்கள என்ன செய்யும்? ஆமாம், வரும். கடைசியில் எது ஜெயிக்கும் அப்படின்னா அந்த முள்ளு தான் ஜெயிக்கும். அது கடைசியில் ஆண்டவரை விட்டு நம்மளை பிரித்து கொண்டு போயிடும். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மளை பிரித்து கொண்டு போயிடும். ஆனால் 4வது வகை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் என்ன வகை? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தான் கனி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல நிலத்தில் நம்ம என்ன செய்யணும்? விதைக்கப்படணும். நல்ல மனிதர்களோட நட்பு வைக்கணும். நல்ல மனிதர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்கணும். நல்ல இடத்துல என்ன செய்யணும்? ஆமாம், நல்ல நம்முடைய திருச்சபையில் நீங்கள் நிலைச்சு நிற்கணும். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், செழிக்கணும். நல்ல ஊழியர்களோட ஒரு ஆலோசனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா ஐயா கிட்ட ஆலோசனை கேட்கலாம். அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் இடத்துல நீங்கள் ஆலோசனை கேட்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. நல்ல ஊழியத்தோடு இணையணும். எல்லா ஊழியத்திலும் இணைந்தால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இன்றைக்கு வழி தப்பி நடக்கிறதுக்கு நிறைய ஊழியங்கள் காரணமாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல போனேன் பாருங்க, இலவச வேதாகம கல்லூரின்னா. சரி, போனால் கொஞ்ச நாளில் பார்த்தா அவங்க பைபிள் இல்லை, இந்த பரலோகம் கிடையாது, நரகம் கிடையாது, ஒரு நாள் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயாவது போய் மாட்டிடக்கூடாது. சரியா? ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சுயசை கிறிஸ்தவர்களை குறி வச்சு தான் அவங்க அந்த காரியத்தை என்ன செய்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம டாபிக் பாருங்கள், பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறது. பாவம் அப்படின்னா பாவத்தை குறித்து வேதம் சொல்கிறது, பாவம் கொடியது. பாவம் என்னது? பாவம் ரொம்ப கொடியது. பாவம் பார்த்தீங்கன்னா கொடியது. பாவம் 350ற்கு மேற்பட்ட பாவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு பாவத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? சிக்கி தவிக்க கூடாது. பாவம் கொடியது. ஆண்டவர் சொல்றாரு, பாவம் வாசல் படியில் என்ன செய்யுமா? படுத்திருக்கும். பிசாசு அவன் பிள்ளையை சோதிப்பானா? ஆண்டவர் பிள்ளையை சோதிப்பானா? ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் சோதிப்பான். நீங்கள் சர்ச்சுக்கு வாரீங்க, உடனே பிசாசு சோதிக்கான்னு பயந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்ம துணை நிற்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரிய ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இல்லை? எவ்வளோ பெரிய ஆண்டவர் தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவ்வளோ ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பாவம் கொடியதான ஒன்று. பாவம் ஆண்டவர் பாருங்க, பாவத்தை வெறுக்கிறார். பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிறவங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் அந்த பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவத்தை வெறுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாவத்தை நேசிக்கிறவர்களாக கூடாது. நீங்கள் நினைக்கலாம், நாங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், நாங்கள் என்ன பாவம் செய்கிறோம் அப்படின்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரம் 9வது வசனம்.
பாருங்க, அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தோம். இன்னைக்கு நம்ம அவிசுவாசியா இருந்தா அது என்னது? பாவம். ஆண்டவருக்குள்ள இருக்கிற நாம ஆண்டவரை விசுவாசிக்காமல் ஒரு அவிசுவாசியா நாம் இருந்தால் கூட அது பாவம். எல்லாரும் என்ன கவனிங்க. அப்ப நீங்க எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணுமா விசுவாசிக்க கூடாதா? விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லைன்னா என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, பாருங்க, விசுவாசம். நான் சின்ன வயதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம், ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் காலிங் பெல் தானாக அடிக்க ஆரம்பிச்சிட்டு. காலிங் பெல் எப்படி அடிக்க? தானாக அடிக்க. அப்போ அந்த காலிங் பெல் என்ன சொல்லணும்னா, ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லும். நைட்டு காலிங் பெல் அடிக்க, அப்பா ஊருக்கு போயிருக்காங்க, என்னடா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜன்னல் ஓரத்தில் நின்று எட்டி பார்க்குறேன். திடீர்னு தலையை திருப்பினா உடனே அடிச்சிருச்சு. சரி, திரும்ப தட்டி முழிக்காமல் பார்ப்போமே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் திடீர்னு தானாக அடிக்குது. நான் எங்கள் வீட்டில் ஒரு சகோதரி வேலை செஞ்சாங்க, அவங்க தான் நான் சொன்னேன் உள்ளே சுற்றி பார்த்தா ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா ஆள் மறைஞ்சு போயிடுது. அப்புறம் பார்த்தா காலிங் பெல் தானாக அடிக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணால் யாராவது வந்தால் அடிக்காது. பார்த்தா அது ஏவல் அப்படின்ட்டாங்க. என்ன வச்சுருக்காங்க? ஏவல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டாங்க. பாருங்கள், அந்த மாதிரி தொல்லை பயங்கரமாக இருந்துச்சு. யாரும் வந்தால் அடிக்காது. பாருங்கள், சில நண்பர்களை கூப்பிட்டோம். எங்கள் அம்மா ஆண்டவருக்குள்ள அப்போவே விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, பயப்படாமல் இருந்தாங்க. கதவு ஜன்னல்லாம் திடீர்னு தானாக டங்கு டங்குன்னு அடிக்கும். அந்த வீடை பார்த்தீங்கனாலே பெரிய வீடு, பேய் வீடு மாதிரி இருக்கும். அந்த வீடை பார்த்தாலே அப்படி பயங்கரமாக இருக்கும். அந்த வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரியவர் வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு. சரி, பாதுகாப்புக்கு கூட வரணுமே. அவர் வந்தால் கொஞ்ச நேரம் அடிக்கலைன்னா அவர், என்னம்மா நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு நல்ல அந்த லுங்கி அப்படியா ஊயின் வேட்டியை அப்படி கட்டிக்கிட்டு இருந்தார். அடிச்சது பாருங்க விசில். அவர் வேட்டியை போட்டே ஓடிட்டார். பேசினது விசுவாசத்தை பற்றி பேசினார், ஆனால் என்ன செஞ்சிட்டார்? அந்த இடத்த விட்டே எஸ்கேப் ஆகி போயிட்டார். பாருங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் குடும்பமாக ஜோம் பண்ணோம். முதல் 2 நாள் கொஞ்சம் பயம் இருந்துச்சு எனக்கெல்லாம். அப்புறம் ஜோம் பண்ண ஆரம்பித்த பிறகு பயம் இல்லை. அப்புறம் ஆண்டவர் அந்த காரியத்திலேருந்து விடுதலை கொடுத்தார். ஆண்டவர் சொந்த வீட்டையும் கொடுத்தார். நாங்கள் அங்கே குடியேறி வந்துட்டோம். அல்லேலூயா. பாருங்கள், இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை, சோதனைகளை, போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தாலும் நம்ம விசுவாசிக்கிறவர்களை என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் உண்டு, விசுவாசிகள். என்ன பேர்? விசுவாசிகள். ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? பிரச்சனை நேரத்தில், போராட்டமான நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவரை விசுவாசிக்கல அப்படின்னா அவ்வளோதான். பாருங்க, அதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம். விசுவாசிக்கலைன்னா கூட அது ஒரு பாவம். அப்போ இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, வேற பாவத்தை ஜெயித்த ஒருவரை நம்ம தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. நம்ம எல்லாரும் பாருங்க, பாவத்தை விலகி ஓடினது அப்படின்னா யோசேப்புடைய வாழ்க்கையில பாவம் வருகிறது. அடிமையா விற்கப்பட்டிருக்கிறார். அடிமை. இப்பெல்லாம் நிறைய இடத்துல ஹிந்திக்காரங்கள்லாம் நிறைய இடத்துல வேலை செய்கிறாங்க, ஆனால் அவர்கள் அடிமைகள் கிடையாது. ஏன் அவங்க வேலைக்கு வராங்கன்னா, அவங்களுக்கு அவங்க ஏரியாவில் இந்த அளவுக்கு பொழைப்பு இல்லை, கிடைக்கல. இங்கே வந்து வேலை செஞ்சால் சம்பளம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்களை விட அவர்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க? எவ்வளோ நேரம்னாலும் வேலை செய்வாங்க, சம்பளம் கம்மியானாலும் வாங்கிக்குவாங்க. நம்ம ஊருக்காரங்க அப்படி கிடையாது. சம்பளம் நிறைய வேணும், வேலை கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். ஆனால் பாருங்க, அவங்க எல்லா பக்கமும் பரவி வராங்க. ஆனால் இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டார். அடிமை அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் தான். அடிமையாக இருக்கிற இடத்துல அவர் வேலை செய்யறடைய எஜமாட்டினுடைய கண்கள் அவர்களை வந்து பாவத்தோடு அவரை எச்சரிக்கிறான், பாவத்துக்கு அழைக்கிறாங்க. பாருங்க, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அது ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கலாம். ஆனால் யோசேப்பு நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படிங்கிறான்.
இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமா நீங்களும் நானும் பாவம் செய்யாம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சில நாட்கள்ல நம்ம செய்கிற பாவம் பின்னாட்கள்ல பெரிய விளைவை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். சில நேரத்தில் விபச்சாரம், வேசித்தனம் போன்கிற பாவத்தை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விளைவை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். பாருங்க, நாங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு ஜெபம் நடத்துவோம். ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் வருவார்கள். அதனால நிறைய தாயார் பாட்டிமார் வருவாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. வழக்கமாக சாட்சி வேலைன்னு ஒன்று வைப்போம். சாட்சி வேலைன்னு ஒன்று வச்சா எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பிரதர்கிட்ட ஜெபம் பண்ண, இல்லை சர்ச்சில் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, ஐயாட்ட ஜெபம் பண்ண, அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது ஊழியக்காரராக இருக்கிற எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இங்கே கேட்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ ஒரு தாயார் வருவாங்க, சாட்சி சொல்ல வருவாங்க. வந்து சாட்சி வேலையில் வந்து ஜெப குறிப்பு சொல்லுவாங்க. ஜெப குறிப்பு சொல்லிவிட்டு, என் உடம்புல இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, எனக்கு இந்த வலி இருக்குது, அந்த வலி இருக்குது, உடம்புல அந்த பிரச்சனை இருக்குது, எல்லாம் சொல்லிவிட்டு தம்பிகிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு கேட்கல, சரியாகலன்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கேட்கலன்றுவாங்க. சரி, ஒரு நாள் சொன்னால் பரவாயில்ல, ஒவ்வொரு வாரமும் வந்துடுவாங்க. வந்து இப்படி சொல்லுவாங்க, எல்லாரும் சரியாச்சு, அற்புதம் நடந்துச்சுன்னு சாட்சி சொன்னால் இவங்க மட்டும் சொல்லுவாங்க, எனக்கு அற்புதம் நடக்கலை, தம்பிகிட்ட ஜெபம் பண்ணேன், இன்னும் சரியாவலை அப்படிம்பாங்க. ஊழியத்தை நேசிப்பாங்க. அவங்களால ஏண்ட காணிக்க 20 ரூபா கொடுப்பாங்க. அவங்க அரிசி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆகாரம் கொடுப்போம். அதனால் அந்த அரிசி அதெல்லாம் செய்வாங்க. அப்படியெல்லாம் செஞ்ச அந்த தாயார் பாருங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஏன் இந்த தாயார் அற்புதம் நடக்கலை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர், இந்த தாயாருக்கு என்ன பிரச்சனை எனக்கு வெளிப்படுத்துங்க, இல்லை அவங்களுக்கு சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்க, வழக்கமாக செவ்வாய்க்கிழமை வர்றவங்க புதன்கிழமை வந்தாங்க. புதன்கிழமை வந்தால் என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் பாட்டி அன்னைக்கு தான் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கி பாட்டிட்டேன். இப்படி தாத்தா எப்படி இருக்காங்கன்னு. தாத்தா அந்த காலத்திலே பரலோகத்து போயிட்டாருந்துச்சு பாட்டி. அப்படியா பாட்டி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்டேன். இப்போ ஒரு பாட்டி ஒரு விஷயம் சொல்லிச்சு பாருங்க, அதிர்ச்சி ஆகிட்டேன் நான். பாட்டி சொன்னாங்க, நான் ஒரு பிள்ளை தான் என் கணவருக்கு பெற்றெடுத்தேன், மற்ற பிள்ளைகள் அவர் வேலை செய்த முதலாளிக்கு பெற்றெடுத்தேன்னுச்சு. பாட்டி, இது பாவமே, இதை அறிக்கையிட்டீங்களா அப்படின்னா, அது பாவம்ல, அவரும் எனக்கு தாலி கட்டின ரகசியமா அப்படிங்க. பாட்டி, இதை அறிக்கையிடுங்க, இந்த தப்பை அறிக்கையிட்டால் தான் உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியும் சுகமாகும். அப்போ அதெல்லாம் அறிக்கையிட வச்சேன். பாருங்கள், எந்த ஒரு வாலிப நாட்கள் செய்த பாவம் அது பின்னாட்கள் ஒரு விளைவை கொண்டு வருகிறது. ஆண்டவருக்கு உலகத்திலே சில நியாய தீர்ப்பை தேவன் கட்டளை எடுக்கிறார். உலகத்திலே நம்மளை ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னு வச்சுங்களேன், உலகத்தில் நம்ம செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் இங்கேயே நியாய தீர்ப்பை கட்டளையிடுவார். அந்த நியாய தீர்ப்பு தான் நிறைய பேருக்கு வியாதியாய் பிரச்சனையாக என்ன செய்து வருகிறது. நம்ம கூட வாசிக்கலாம். அதுக்கு ஆதாரமாக ஒரு சம்பவமே பைபிளில் இருக்குது. யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. இங்க ஆண்டவர் சொல்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா, நீ சுகமானா, ஆனா உன் சரீரத்தில் அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு நீ என்ன செய்யாத. யாரை பார்த்து சொன்னார் இது? யாரு? 38 வருஷம் வியாதிக்காரன். அவனுடைய வயது 38 இல்லை, அவன் வியாதிக்கு வயசு என்ன? இங்கே நிறைய பேருக்கு வியாதி இருக்கலாம் இல்லை, உழைக்கிறவர்களுக்கு இருக்காது. சும்மா படுத்திருக்கிறவங்களுக்கு நிறைய வியாதி என்ன செய்யும் வரும். சுகர் இருக்கலாம், அல்சர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், சில வியாதிகள் இருக்கலாம். அந்த வியாதிகள் எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வியாதி வந்து எத்தனை வருஷம், அதை எண்ணி வச்சுருக்கீங்களா யாராவது? இந்த வியாதி வந்து இத்தனை வருஷம் ஆகிட்டுப்பா, சுகர் வந்து 20 வருஷம் ஆகிட்டு, இந்த வியாதி ப்ரெஷர் வந்து இத்தனை வருஷம், வியாதிக்கான வருஷம். இங்கே வியாதிக்கான வருஷம் 38. நான் பார்த்தேன், ஏசப்பா அந்த பூமியில் வாழ்ந்தது எத்தனை வருஷம்? 33.5 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஊழியம் செஞ்சது அதுலேயும் 3.5 வருஷம் தான் ஊழியம் செய்தார். இது வந்து ஆரம்ப கட்டத்திலே எழுதியிருக்கு இந்த சுவிசேஷ புத்தகத்தில். ஒருவேளை இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பத்தில், சரி ஆரம்பமோ பின்னாடி எப்போ இந்த மனிதனை சந்திக்கிறார்னு வச்சுங்களேன், அவன் வியாதிக்கு வயசே 38. அப்போ இயேசு மரியாளுடைய வயிற்றில் வர்றதுக்கு முன்னாடி பரலோகத்தில் இருக்கும்போதே அவன் பெதஸ்தா குளத்து ஓரமாக என்ன செஞ்சுருக்கான், உட்கார்ந்துருக்கான். இன்றைக்கும் பெதஸ்தா குளம் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு ஸ்பெஷல் என்னென்னா, திடீர்னு தேவதூதர்கள் வந்து என்ன செய்வாங்க,
கலக்கிடுவாங்க. யார் இறங்குறாங்களோ, இன்னைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாரும் அங்கே தான் உட்காந்துருப்போம். எல்லாரும் பெதஸ்தா குளத்துக்கு தான் என்ன செஞ்சுருக்கணும், போய் உலகம் முழுசாக அங்கே உட்காந்துருக்கணும். ஏன் இப்போ அந்த சிஸ்டம் கிடையாதுன்னா, எப்போ இயேசு இவனை சுகமாக்கினாரோ அதுக்கு பிறகு தேவதூதர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். இயேசுவை நேரடியாக நம்ம நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுக்கு நமக்கு இடையில வேறையா எந்த மீடியேட்டர் வேண்டாம். தேவனை நேரடியாக நாம் தொடர்பு கொள்ளணும்னா இயேசுவை பிடிச்சா போதும். ஹல்லேலூயா. ஆமாம், பிதா குமாரன் பரிசுத்தாவி இங்கே திரியேக தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, மத்தியஸ்தர் நமக்கு இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இவனை பார்த்து தெளிவா சொல்றாரு, இவன் வியாதிக்கான காரணம் என்ன? பாவம். எல்லா வியாதிக்கான காரணம் பாவமான்னு தெரியல. சிலர் சரீரத்தை ஒழுங்கா கவனிக்காததுனால வியாதி வருது. சிலர் இந்த காலத்துல கண்டதையும் கழுதையும் சாப்பிட்டாலும் என்ன வந்துடுது? வியாதி வந்துடுது. இன்னைக்கு இருக்கிற உணவு பதார்த்தங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இவனுடைய வியாதிக்கு தெளிவான காரணத்தை ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வியாதிக்கு காரணம் பாவம். அப்போ பாவம் செய்தோம் என்றால் ஒரு வயதுல, ஒருவேளை அவன் இளம் வயதுல செய்திருக்கலாம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அவன் சரீரத்தில் அதிக கேடானது வந்துடும், இனி பாவம் செஞ்சின்னா இன்னும் அதிக கேடானது வந்துடும் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நேர போய் யூதர்களுக்கு தன்னை சொந்தமாக்கினவர் இயேசுன்னு சொல்லி என்ன செய்யறான்? அறிவிக்கிறான். அவங்க யூதர்கள் உடனே இயேசுவை கொலை செய்யறதுக்கு திட்டம் பண்றாங்க. இயேசுவை காட்டி கொடுக்குறான். அவர் சாட்சி சொல்லலை, அவன் காட்டி கொடுக்குற வேலையை செய்கிறான். ஒருவேளை அதிக கேடானது வந்தாலும் அவனுக்கு வந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னைய சுகமாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்மளை ஆண்டவர் சுகப்படுத்தணும் அப்படின்னா சிறு வயதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகளை நம்ம அறிக்கையிடணும். எனக்கு தெரிந்த ஒரு ஐயா இருக்கிறார். அவர் பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சென்று விட்டார். நல்ல முதிர் வயதுல மரித்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் நடந்த சாட்சியை சொன்னார் பாருங்க. அவருக்கு பயங்கரமான குறுக்கு வலி, முதுகு வலினால் என்ன செஞ்சார்? பாதிக்கப்பட்டார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 35 வருஷம் குறுக்கு வலி. அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துட்டார், லட்சக்கணக்காக செலவு செய்து பார்த்துட்டார். ஆனால் அந்த முதுகு வலி என்ன செய்யலை? சரியாகவே இல்லை. அந்த குறுக்கு வலி சரியாகவே இல்லை. இவருக்கு என்ன செய்யணுன்னே தெரில. முதுகு வலியில், இடுப்பு வலியில், குறுக்கு வலியில் கஷ்டப்படுறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அது ஒரு பயங்கரமான ஒரு வேதனை. உங்களால் நிம்மதியாக தூங்க கூட என்ன செய்ய முடியாது. பாருங்க, அந்த வேதனையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த ஐயா பாருங்க, அப்படி இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெபம் பண்ற தாயார் இடத்துல போயிருக்கிறார். அப்போ ஜெபிக்கிற தாயார்கிட்ட இந்த முதுகு வலிக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ரட்சிக்கப்படுங்க சரியாயிரும். என்ன செய்யுங்க? இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்படுங்க சரியா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சுகமாயிரும். நாங்க அவரும் பாருங்க, உடனே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். இப்படி கேள்வி கேட்கணும். ரட்சிப்புன்னு பத்தி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரட்சிப்பு என்கிற பிரசங்கத்தை நான் கேட்டேன். ரட்சிப்புங்கிற வார்த்தையின் காதுகளுக்குள்ள செல்லும் போது தான் நான் கேட்டேன், ரட்சிப்புனா என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த என் ரட்சகர் என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. மீட்பர் என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அது மாதிரி நம்ம கேள்வி கேட்கணும். தெரியாததை கேள்வி கேட்கணும். ஒரு கடைக்கு போனால் என்ன கேள்வி கேட்குறோம்? அரசாங்கத்தை என்னெல்லாம் கேள்வி கேட்குறோம்? இப்படிதானே? இப்போ கள்ளச்சாராயத்தில் மறிச்சிட்டாங்க, எல்லாரும் என்ன கேள்வியெல்லாம் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. ஆண்டவர் நம்ம வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கணும். நான் பாருங்கள், எல்கேஜியில் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட். ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் இப்போ 10th வரைக்கும் நான் படித்ததே கிடையாது. எனக்கு கோபமாக வரும், படிப்பை கண்டுபிடிச்சது யாருடா? இல்லை, திருக்குறளை பார்த்தாலும் கோபம் வரும், திருவள்ளுவரை நினச்சாலும் கோபப்படுவேன். ஏன்னா அவர் பாட்டுக்கு 1330 குறள் எழுதி வச்சுட்டார். அவர் ஒரு மிட்டாம் எழுதியிருப்பாரா, ஒரு ஆஃபேல் எழுதியிருப்பாரா? பாருங்க, இதில் முடிகிறது என்னன்னு கேட்டால் எங்கேருந்துடா எழுதுறது அப்படிலாம் நினைப்பேன். பாருங்கள், அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு 12th நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாம் தலைகீழாக மாறிச்சு. பாருங்கள், அந்த நாட்களில் படிக்கும்போது எனக்கு ஒரு நண்பன் இருப்பான். அவன் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தலை மொட்டையாயிருச்சு. உடனே இவனுக்கு தலை மூடி பயங்கரமாக கழிய ஆரம்பிச்சிட்டு படிக்கும்போதே. அப்போ கேட்பான், இப்போ உனக்கெல்லாம் அந்த பயம் இல்லையா? எனக்கு தலையை நினச்சாலே பெரிய பாரமாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு விசுவாசம் வந்துருச்சுடா அப்படின்னு. அவன் நினச்சிட்டான் விசுவாசம்னா
வாஸ்மால் மாதிரி ஏதோ மருந்து போல, அது எந்த மெடிக்கலில் கிடைக்கும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு இல்லை. ஆனால் கேள்வி கேட்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம டவுட்டெல்லாம் கேட்கணும். நான் ஸ்கூல் படிக்கும் போது சின்ன வயசுலேருந்து 11th வரைக்கும் டவுட்டே கேட்டது கிடையாது. லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருக்கிறது, லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட் தான். ஆனால் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே 12th பாருங்கள் முதல் பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பேன். சார் என்ன சொல்லி கொடுத்தாலும் டவுட் கேட்பேன். இல்லை, நாங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸில் வரும் எல்லா உள்ளுவரணும் எல்லாம் பற்று வைனா ஏன் சார் பற்று வைக்கணும்னு கேட்பேன். அதான்ப்பா விதியும்பார். அப்படி டவுட்டு கேட்டு கேட்டு எக்ஸாம் காலில் போனால் எல்லாம் ஞாபகம் வந்துடும் பாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் கேட்குறதே இல்லை. அவர் கேட்டார், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே பாருங்க அந்த அம்மா சொன்னாங்க, வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ரூமை பூட்டிட்டு பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் கேளுங்க அப்படின்ட்டார். அவர் பார்த்தா நிறைய ஊழியம் செஞ்சுருக்கிறார், நிறையா மிஷினரி ஊழியத்துக்கு காணிக்கை பிரித்து கொடுக்குற வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் அவருக்குள்ள என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவ்வளோதான். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், மனம் திரும்பாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம இன்னும் ஒருவேளை மாமியாரை கொடுமைப்படுத்துகிறோம், மருமகளை கொடுமைப்படுத்துகிறோம், இல்லை மருமகனை கொடுமைப்படுத்துறீங்க, என்ன செஞ்சாலும் அது ஆபத்து. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை போல நாம் வாழ்கிறோமா? அப்போ அவர் வீட்டுக்கு போனார், உறவினர்கள்லாம் வந்திருந்தாங்க. 2 நாள் கழித்து வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கதவை பூட்டினார், ஜெபிக்க ஆரம்பித்தார். பாவியாகி என்மேல் கிருபையாயிருங்க ஆண்டவரேன்னு கேட்குறார். அவர் கண்ணீர் அடிக்கிறார், பாவியாகி என்மேல் கிருபையாயிருங்க அப்படி அழுத ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். துரோகியாகி என்மேல் கிருபையாயிருங்கள். ஒவ்வொரு காரியமாய் ஞாபகம் வருகிறது. நெடு முழங்காலில் நிற்கிறார். சிறு வயதில் செஞ்ச பாவம், சின்ன வயசில் களவு செய்தது ஞாபகம் வருகிறது, மாங்காய் தட்டினது ஞாபகம் வருது, வாலிப வயசில் காதல் செய்தது ஞாபகம் வருது. ஒரு வயதில் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தாரோ எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறார். அவர் சொன்னார் பாருங்க, அறிக்கையிட்டு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சான். அவர் ஜெபம் பண்ணிட்டு மணியை பார்க்கிறார் 1 hour. அது வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ணதே கிடையாது. 5 நிமிஷத்துல அகில உலகத்துக்கும் ஜெயிச்சிருவார். ஆப்பிரிக்காலேருந்து அமெரிக்கா வரைக்கும் 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணிடுவார். என்ன ஜெப குறிப்பு கொடுத்தாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே அவரால் ஜெபிக்க முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் அன்றைக்கு ஜெபித்த ஜெபம் 1 மணி நேரம். ஹல்லேலூயா! எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இப்போ ரொம்ப வருஷம் அல்லேலூயாவே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நான் சொல்ல, மாரநாதா சொல்லுங்க பார்க்கலாம். மாரநாதா, கையை தூக்கி இப்படி கூப்பிடுங்க. ஏசு சீக்கிரம் வருகிறான்னு அர்த்தம். ஆமாம், மாரநாதா. இப்போ நான் மாரநாதா சொன்னா ஏசுநாதா சொல்லணும். மாரநாதா, ஏசுநாதா. உற்சாகமாக இருக்கீங்களா? நல்லா காத்தடிக்கு ஜில்லு ஜில்லுன்னு நல்லா தூக்கம் வருது நிறைய பேருக்கு பார்க்குறேன். ஹல்லேலூயா! ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த பிரசங்கம் கேட்குற நேரத்தில் நல்ல தூக்கத்தை தருவான். சிலருக்கு எங்கேயும் வராத தூக்கம் எங்கே வரும் தெரியுமா? கோயிலில் வரும். அதுவும் பிரசங்க நேரத்தில் வரும். பாடல் ஆராதனையிலலாம் உற்சாகமாக இருப்பாங்க. இந்த செய்தி வேலை வந்துட்டு அப்படின்னா அதுக்காகவே சிலர் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆமாம், நிம்மதியான தூக்கம் எப்போ தான் வரும்? அப்போ தான் வரும். ஹல்லேலூயா! பாருங்க, இங்கே இந்த மனிதன் 38 வருஷம் வியாதிப்பட்டிருக்கிற இந்த மனிதனை இயேசு நொடி பொழுதுல ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நம்முடைய வியாதிக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். என்ன பாவம் ஆண்டவரே? ரகசிய பாவமா? என்ன பாவத்தை நான் செய்தேன்? இதனால் எனக்கு இந்த பிரச்சனை? அது அறிக்கையிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இப்போ சங்கீதம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 32வது சங்கீதம், தாவீதின் போதக சங்கீதம், அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் பாவங்கிற ஒரே ஒரு லிஸ்ட்டில் வச்சிருப்பார் நினைக்கிறோம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, மொத்தத்தில் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பாவம், சொல்லுங்க பார்க்கலாம், பாவம். இன்னொன்று மீறுதல்கள், இன்னொன்று அக்கிரமம். இதை 3 லிஸ்டாக பிரிக்கிறாங்க. பாவம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம செய்கிற பாவம். மீறுதல்கள்னா
ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறது, இல்லை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆவியானவர் உணர்த்துதலை மீறி தப்பு செய்கிறது. இப்போ எல்லாருக்குள்ளேயுமே பாருங்க 2 விதமான உணர்வு இருக்கும். ஒன்று ஏதாவது ஒரு பாவத்தை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்று செய்யின்னு சொல்லும், இன்னொன்று செய்யாதன்னு சொல்லும். கேட்டிருக்கீங்களா? உள்ள இதில் பாவத்தை செய்யின்னு யார் சொல்லுவா? சாத்தான் தான் சொல்லுவான், பிசாசு தான் சொல்லுவான். செய்யாதன்னு யார் சொல்லுவா? செஞ்சிட்டீங்க, செஞ்ச பிறகு ஒரு சத்தம் இருக்கும், ஏன்டா செஞ்ச, இதில் என்ன கிடைச்சது உனக்கு? அப்போ செய்யாதன்னு சொன்ன அந்த ஆண்டவருடைய சத்தம் தான் அது. இந்த உணர்வுக்கு நம்ம எப்படி கீழ்படுகிறோம்? இப்போ புரிஞ்சுங்க. இன்னொன்று கேட்குறேன், ஜோமன்னு ஒரு சத்தம் கேட்கு, ஜோம் பண்ணாதன்னு ஒரு சத்தம் கேட்கு. இதில் எது ஆண்டவருடைய சத்தம்? ஜோமன்னு சொல்கிறது தான் ஆண்டவர், ஜோம் பண்ணாதன்னு சொல்கிறது யாரு? பிசாசுடைய சத்தமாக இருக்கும். சர்ச்சுக்கு போன்னு கேட்கு, போகாத அப்படின்னு கேட்கும். இந்த கூட்டத்துக்கு போகாத அப்படின்னு சத்தம் கேட்கும். அப்போ தெளிவாக நம்ம முடிவு எடுக்கணும். அப்போ அந்த ஆண்டவர் உணர்த்துதலை மீறி நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அது மீறுதல்கள் அப்படின்னு வைக்கப்படுகிறது. அக்கிரமம்னா என்ன? ஏசப்பா சொல்றாங்கல்ல, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். யாரு? உங்க நாமத்துல தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உங்க நாமத்துல பிசாச துரத்தினோம் அல்லவா. இப்ப நான் ஒருவேளை தீர்க்க தரிசனம் சொல்றேன், பிசாசு விரட்டுறேன்னா என்னைய வல்லமையான ஊழியக்காரரா என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க இல்ல? பிசாசு விரட்டுற ஆட்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆட்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா கூட்டம் என்ன செஞ்சிடும்? குமிஞ்சிரும் இல்ல? நமக்கு என்ன சொல்லுவாரு, சில தலையை கொண்டு கொடுப்பாங்க, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இல்லை, வரம் பெற்றவர்கள் நல்லது. ஆனால் வரம் பெற்றவர்களோ என்னை போன்ற ஊழியர்களோ பிதாவின் சித்தத்தை நாங்கள் செய்யலைன்னா எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ரொம்ப முக்கியம் பிதாவுடைய சித்தம். பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. எல்லாவற்றுக்கும் சோத்திரம் சொல்றது அவருடைய சித்தம். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைகிறது அவருடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படுற சித்தம். எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ்வது அவருடைய சித்தம். இதெல்லாம் நம்ம செய்யணும். ஊழியத்தின் பாதையில தேவ சித்தம் இருக்கிறது. பாருங்க, ஒரு குருவானவர் ஐயா நான் அறிவேன். எங்க சர்ச்சில் பாருங்க, நான் சபத்தேபுரம் சிஎஸ்சி சர்ச் சேர்ந்தவன். இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் போடுவாங்கல்ல ஐயர்வாளுக்கு, அப்படி போடும்போது நாங்கள் ஜோம் பண்ணுறோம். அப்போ வாலிபர்கள் நாங்கள் ஜெபக்கொழுக்கள் எடுத்து வல்லமையாக ஜோம் பண்ணுறோம். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான குருவானவர் எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஜோம் பண்ணுறோம். அப்போ ஒரு ஐயர்வாள் எங்களுக்கு போடுறாங்க, ஆசிர் ஜோசப்னு ஒரு ஐயா. அவங்க எங்கள் சபைக்கு வந்து மைக்கில் அந்த வெல்கம் ஃபங்க்ஷன் வைப்பாங்கள்ல, ஐயர்வாளை வந்துட்டாங்க அப்படின்னா அதில் என்ன செய்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அவங்க மைக் பிடிச்சி சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, நான் எங்கேயுமே எந்த இடத்தையும் கேட்டு போக மாட்டேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எது உங்களுக்கு சித்தமோ அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போ. அப்போ நாங்கள் வாலிபர்கள்லாம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் உமக்கு சித்தமான குருவான். அவங்க சொன்ன வார்த்தை அப்படி என்ன செஞ்சது, சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை, ஆண்டவருடைய சித்தம். அப்போனா நம்ம ஊழியத்தின் பாதையில் கூட தெய்வ சித்தத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு, நிறைவேற்ற வேண்டியிருக்கு. இப்போ நாங்களாக இருந்தாலும் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றணும். எந்த ஊரில் ஊழியம் செய்யணும், எங்கே ஜெப கூடாரம் அமைக்கணும், சும்மா எல்லா ஊர்லையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அமைக்க முடியாது. அப்போ தெய்வ சித்தத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலைன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் சித்தத்தை செய்யாமல் நம்ம செய்கிறது எல்லாமே அக்கிரமம். என்னது? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் சித்தத்தை கண்டுபிடிப்பது அப்படின்னா, ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும், ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும். உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அநேக பெண்கள் வந்திருக்கிறீங்க, நமக்கு வெறும் சமைக்கிறது மட்டும் நம்முடைய வேலை கிடையவே கிடையாது. ஏதோ சமைச்சோம், சாப்பிட்டோம், வெந்ததை தின்னோம், விதி வந்தா ஆமாம் சாவோன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. சில மனைவிமாருங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஆனால் உங்கள் கணவர் எங்கன்னு கேட்டால் எங்கே இருப்பாங்க, எல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்திருப்பாங்க இல்லை. நிறைய பேர் இங்கே வந்து இறக்கி விட்டுட்டுலாம் போவாங்க. அவங்கள சர்ச்சுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு? ஐயர்வாளுக்கா உங்களுக்கா? உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. உங்கள் கணவரை நீங்கள் தான் ரட்சிப்புகள் நடத்த முடியும். அவர் பயப்படுறதே உங்களுக்கு தான் பயப்படுறாரு, ஆண்டவருக்கு பயப்படுறாரா இல்லையோ? நிறைய கணவர் மனைவிமாருக்கு ரொம்ப என்ன செய்கிறாங்க, பயந்து நடுங்கிறாங்க. அது வெளியே தெரியாது, காட்டிக்கிட மாட்டாங்க, இருதயத்துக்குள்ளே வச்சுக்குவாங்க. சரியா? மனைவி ஏதாவது சொல்லிடுவாள், அதுதான் ரொம்ப பயமாக இருக்கும். அவ்வளோதானே, மனைவி பயங்காட்டினா அவ்வளோதான். ஓமா கூட உங்கள் அம்மா கூட பிறந்தவங்களுக்கு, உங்கள் அம்மாவுக்கு அது செய்யக்கூட இது செய்யணும்னா செய்ய மாட்டாங்க நிறைய பேர். கூட பிறந்த மனைவி மேலே அவ்வளோ ஒரு பக்தி பயம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த பக்தி பயத்தை நீங்கள் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தாமல் போனீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் நியாய தீர்ப்பில் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா.
நீங்கள் ரட்சிப்புகளை நடத்தணும். நீங்கள் கிறிஸ்மஸுக்கு கூட்டு வரீங்க, நியூ இயர் கூட்டு வரீங்க, இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். இன்னும் ஒரு நாள் இருக்குது, நாளை தினம் நீங்கள் என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு வரணும். எங்கள் சர்ச்சில் நான் கன்வென்ஷன் கூட்டம் அட்டன் பண்ண போகும்போது பாருங்கள், ஸ்டான்லி பிரின்ஸுங்கிற ஒரு தெய்வ மனிதன் வந்தார். அவர் பெரிய தெய்வ மனிதன், இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள சென்றார். ஸ்டான்லி பிரின்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா வயது அந்த நாட்களில் 86 வயதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து ஊழியம் செய்ய வந்தார். கையெல்லாம் பயங்கரமாக நடுங்கும், 2 கையும் ஆடிட்டே இருக்கும். வல்லமையாக தெய்வ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவார். அப்போல்லாம் இப்படி சேர் போட மாட்டாங்க கன்வென்ஷன் கூட்டத்துக்கு, கீழே தான் என்ன செய்யணும்? உட்காருவாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே சர்ச்சு வாசலில் அங்கங்கே ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. யாரும் முன்னே வந்து கீழே உட்காரலாம். அவருக்கு வந்தது கோபம், பாருங்க எல்லாருங்க வந்து உட்காருங்கன்ட்டார். அப்போ திருமணம் முடிஞ்ச பெண்கள் மனைவிமாரெலாம் கை தூக்குங்கன்னார். இப்போ கை தூக்கம் பார்க்கலாம், கல்யாணம் முடிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்கல்ல. சரி பாருங்க, உங்கள் கணவரை யாரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். கணவரை யாருமே என்ன செய்யலை, கூட்டிகிட்டு வரல. கட்டாயம் நாளை தினம் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நீங்கள் யாரோட வந்தாங்கணும்? கணவரோட வந்தாகணும் அப்படின்ட்டார். பாருங்க, வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன் கூட்டம். ஒரு சிலர் கீழ்ப்படிஞ்சு அடுத்த நாள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் கூட்டிகிட்டு வரல. பாருங்க, ஒரு சகோதரியுடைய கணவர் என்ன செஞ்சார்? 40-45 வயதுக்குள்ளே தான் இருக்கும். அவர் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் மரித்து விட்டார். கோயிலில் சர்வீஸ் முடியுது, வாலிபர் கூட்டத்துலேயும் அந்த ஐயா செய்தி கொடுத்தாங்க. அப்போ கோயிலில் துக்கமணி அடிக்கிறாங்க. கோயிலில் துக்கமணி அடித்த உடனே அவர் சொல்கிறார், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆளுக்கு அடிச்சிருக்கு, நாளைக்கு எனக்கு அடிக்கும், ஒரு காலத்தில் உனக்கு அடிக்கும், கவனமாக அப்படின்னு. அப்படியே பிரசங்கத்தை கேட்டாலே பயந்து நான்லாம் அன்றைக்கு மனம் திரும்புறதுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, பாவம், மீறுதல்கள், அக்கிரமம், இந்த 3 வகையை பிரிக்கப்படுகிறது. எதுக்காக சொல்கிறேன்னா, உங்கள் கணவரை ரட்சிப்புக்களை நடத்துகிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்களை நடத்துகிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமாம். இல்லை, சினிமா கவிஞர் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கான், எல்லா பிள்ளைகளும் பூமியில் பிறக்கும்போது நல்ல பிள்ளையாம். அது நல்லவனா வாழ்கிறதும் கெட்டவனை வாழ்கிறதும் யார் கையில் இருக்கான்? அன்னை வளர்ப்பில் இருக்குதான். இல்லை? ஆமாம், வளர்ப்பில் இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளை மற்றதுலலாம் உங்களுக்கு பயந்து எப்படி நடுக்கத்தோடு வச்சிடுறீங்க. இல்லை, வாலிபர்கள்லாம் இன்னைக்கு சர்ச்சு பக்கமே வர்றதில்லை, கூட்டிகிட்டு வரணும். சிறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அவங்க வந்து உட்காரணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். உங்கள் வாழ்க்கையில் தெய்வ திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றணும். சிலருக்கு ஒரு ஆத்மா தான், கணவரை மட்டும் ரட்சிப்புகள் நடத்தணும் கர்த்தர் அந்த சித்தத்தை வச்சிருப்பார். அதை புரிஞ்சுக்காம ரட்சிப்புகளை நடத்தாமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தேவராஜ்யத்துக்குள்ள செல்றது அரிதாயிரும். கவனமாக இருக்கணும். நம்ம மட்டும் போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே இருக்கும்போது தான் ஒரு கணவர், பரலோகத்துக்கு போன பிறகு கணவன் மனைவிலாம் கிடையாது. அங்கே எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு தேவ தூதர்கள் போல என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம்னு சொல்லியிருக்கு வேதம். பாருங்க, நம்ம வாசிக்கலாம் 51வது சங்கீதம். 51வது சங்கீதத்தில் மேலே பாருங்க, அந்த பிராக்கெட்டில் போட்டிருக்க, அதை வாசிங்க. பாருங்க, எல்லா சங்கீதத்துக்கு மேலே இப்படி எழுதியிருக்கும். ஆனால் இதை நம்ம என்னைக்கா கவனிச்சிருப்போமான்னு தெரியல. இங்கே பாருங்க, இந்த பாட்டு சங்கீதம்னா பாடல்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் பாடல் பிறந்த கதைன்னு ஒன்று இருக்கும். இப்படிதானே? பாடல் பிறந்த கதை அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு பாடல் பிறந்த கதை, அதுக்கு சில புஸ்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என் மீட்பர் உயிரோடு, அந்த பாட்டு எழுதினவங்க பார்த்தீங்க அப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு அந்த பாடல் பிறந்த கதையை வாசிச்சா அவங்க குடும்பத்தில் எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்க. அவர் மட்டும். ஆமாம், அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நேற்று கூட ஒரு சகோதரர் குறித்து சாட்சி, லூக்கா சேகர்னு ஒரு பெரிய பாஸ்டர் சென்னையில் இருக்கிறார். அவர் பிள்ளைகள் மரித்து இருக்கும்போது அவர் ஊழியத்தை ஞாயிற்றுக்கிழமை நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணினார். அப்போ ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடலை கேட்கறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். நம்முடைய வாழ்க்கையில் பாடல் பிறந்த கதையெல்லாம் படிக்கலாம். இப்போலாம் நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் அந்த நாட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே லாட்ஜில் ரூம் போட்டுக்கும்போது ஆண்டவர் இந்த பாட்டு கொடுத்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தாவீதோட இந்த பாடல், அவன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்த பிறகு, அவன் பாவத்தை செஞ்சு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன்கிட்ட என்ன பண்ணுறான்? பாவத்தை உணர்த்துகிறார். பாருங்க, தீர்க்கதரிசினா அப்படிதான் இருக்கணும். பாவத்தை உணர்த்துகிற தீர்க்கதரிசியா இருக்கணும். பாருங்க, பாவத்தை உணர்த்துகிறான். நீ செஞ்சது தப்பு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் ஆண்டவர் உணர்த்துகிறார். பாருங்க, கிட்டத்தட்ட அவ கூட பாவம் செஞ்சு அவ குழந்தை உண்டாகி
10 மாதம் ஆகுது. அந்த குழந்தை பிறக்கிற டைம்ல தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். அவன் பாருங்க, ராஜா ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டான், கணவனையும் கொண்டுட்டான், மிகப்பெரிய தவறை செய்தான். ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவரே சொல்லுவார், அந்த ஒரு காரியத்தில் மட்டும்தான் அவன் என்ன செய்யறான், மிகப்பெரிய பாவத்தை அவன் செய்கிறான். பாருங்க, அவனை உணர்த்துறார். அது நாத்தான் தீர்க்கதரிசி வந்த உடனே நீ பாவின்னு சொல்லலை. ராஜாவே, ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆடு இருக்கு, ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்கு. ஆனால் விருந்து பண்ணும்போது அந்த ஏழையோட ஆட்டுக்குட்டி எடுத்து சமையல் செஞ்சுட்டான்னு சொன்ன உடனே ராஜா சொல்ல அவன் சாக. அப்ப சொல்றாரு, நீர் தான் அந்த மனிதன். உடனே அவர் என்ன செய்யறார், ராஜா தானே, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நீ என்னையா பாவத்தை, ஏன் பாவத்தைய உணர்த்துற, உன்னை வெட்டி காலி பண்ணிடுறேன் அப்படின்னு. அந்த இப்போ மாதிரி கிடையாது. இந்த காலத்துல யாரானாலும் உடனே தலையை எடுத்துருவாங்க, உடனே வெட்டிடுவாங்க. அப்படி ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்த காலம். ஆனா பாருங்க, அவர் என்ன பண்றாரு, உடனே ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறார். அடுத்த வசனம் வாசிங்க, 1, 2, 3 வாசிங்க. என் மீறுதல் நீங்க என்ன சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்ன முற்றிலும் கழுவி, என் பாவம் வர என்னை, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாருங்க, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு ஒழுங்கா நடப்பித்து, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயத்தி இருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அடக்கிறேன். இதோ என் தாய். பாருங்க, பாவத்தை குறித்து எவ்வளவு எழுதுறார் இதுல, மீறுதல்கள், அக்கிரமம். அப்ப ஆண்டவர் நம்ம மீறுதல்கள் என்ன செய்யணுமா, மன்னிக்க வேண்டும். நம்ம அக்கிரமத்தை எண்ணாது இருக்கணும். நம்ம பார்த்தோம்ல, மீறுதல்கள் என்ன பண்ணணும், பாவத்தை மூடணும். இப்போ பைபிள் எவ்வளவு உண்மையானதுங்கிறதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள். தாவீதோட நன்மையான நான் செஞ்ச நல்ல காரியத்தையும் எழுதியிருக்கிறார், தீமையான காரியத்தையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செய்த ஒளிப்பிடத்தில் செய்த பாவம் யாருக்கும் தெரியாதுன்னு செய்த பாவத்தை ஆண்டவர் வெளியரங்கமாய் மாற்றினார். இன்னைக்கு நம்ம அந்தரங்கமான வாழ்க்கையில பாவம் செய்து கொண்டு இருப்போம் என்றால், இன்றைக்கே நாம் மனம் திரும்பவில்லை என்றால், ஆண்டவர் ஒரு நாள் வெளியரங்கமாய் மாற்றுவார். அவர் வெளியரங்கமாய் மாற்றும் போது அவ்வளவுதான், அது 4 பேருக்கு தெரிஞ்ச அவமானமாயிரும். ஆண்டவர் சில நேரத்தில் நான் செஞ்ச பாவம் செய்கிறேன், எனக்கு ஒரு தண்டனையும் கிடைக்கலன்னு சிலர் யோசிப்பாங்க. ஆண்டவர் கிருபையின் நாட்கள் முடிகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் கிருபையாய் வைத்திருப்பார். இந்த கிருபையின் வாசல் என்ன செஞ்சிடக்கூடாது, அடைபடக்கூடாது. கிருபையின் வாசல் மூடுவதற்கு முன்பதாக மனம் திரும்பணும். ஒரு பிரசங்கியார் இப்படி எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், பாருங்க, நீ கேட்கிற பிரசங்கத்தை கடைசி பிரசங்கம்ங்கிற உணர்வோட கேட்கணுமா. என்ன உணர்வோட கேட்கணும், நீ கவனிக்கிற ஒவ்வொரு பிரசங்கத்தையும் இதுதான் என்னுடைய கடைசி பிரசங்கம் அப்படின்னு சொல்லி கவனிக்கணுமா. நம்ம கேட்கிற செய்தி இன்னும் 4 செய்தி இருக்கு, இன்னும் இல்லை, இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும். ஒரு தம்பிட்ட நான் கல்லூரியில் படிக்கிற நாட்களில் சுவிசேஷம் சொல்லி இயேசுடைய அன்பை குறித்து சொல்லும்போது அவன் சொன்னான், வாலிப வயதில் உன்ன மாதிரி பைத்தியக்காரன் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான், அத்தனைக்கும் அவன் ஊழியக்காருடைய மகன். அவன் சொன்னான், பாருங்க, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு ரெகுலராக சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடுவேன். நான் எப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகு, நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு ரிட்டையர்ட் ஆன பிறகு வந்துடுவேன். அப்போ அவனுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்னான் 60 வயசுக்கு மேலே நான் ரட்சிக்கப்பட்டுருவேன். ஆண்டவர் சொன்னார் 55 வயதில் அவன் உயிர் எடுத்துக்கொள்ளப்படும். அவன் எப்படி சொல்லலாம் 60 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டுருவேன்னு சொல்லி. அப்போ இன்றைய ரட்சணை நாள், இன்றைக்கே நாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கே நாம் மனம் திரும்பணும், இன்றைக்கே நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டாகணும், இன்றைக்கே பாவத்தை விட்டுட்டு ஆண்டவரிடத்துல நெருக்கமாய் நாம் வந்தாக வேண்டும். ஹல்லேலூயா. தான் ஆண்டவர் வேதம் சொல்லியிருக்கிறது. பாருங்க, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும், வாழ வேண்டும். 9வது வசனம் 13 வாசிங்க. 13. பாருங்க, என் பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறார். நம்முடைய அக்கிரமத்தை ஆண்டவர் நீக்கணும். இந்த உலகத்துல ஒருத்தர் கூட பெஸ்டானவங்க கிடையாது. சிலர் கிருபையா நீதிமான்களா இருப்பார்கள், சிலர் பரிசுத்தவான்களா இருப்பார்கள். அதுக்கு தேவ கிருபை. ஆனா பாருங்க, எல்லாரும் குறைவுள்ள மனிதர்கள் தான். ஆனா ஆண்டவர் இடத்துல வரும்போது அந்த குறைவை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நான் வாசிக்கலாம், யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
பாருங்க, நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை கையங்களமா என்ன செஞ்சிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. கையங்களமா பிடிச்சிருக்காங்க. பாருங்க, இவளை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த நாட்களில் ஆண்கள் அதெல்லாம் பிடிக்கிறது இல்லையா என்னன்னு தெரியல. இவளை மட்டும் பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து எல்லாரும் கல்லெறிந்து கொல்லணும் நிற்கிறான். ஆனால் அன்னைக்கு ஒரு தண்டனை இருந்துச்சு, கல்லெறிஞ்சுன்னா கல்லை எரிஞ்சு எரிஞ்சு கல்லறையா கட்டிடுவான். அந்த அளவுக்கு கல் எறிவானு, அப்படி ஒரு குறிய தண்டனை. அப்போ இயேசு என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கா வந்திருக்காங்க. அப்போ இயேசு என்ன காரியத்தை சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன். எல்லாருடைய மனசாட்சியிலையும் ஆவியானவர் உணர்த்தினார். ஒவ்வொருத்தருடைய பாவத்தை உணர்த்தப்பட்டார்கள். ஆனால் கல் எறிகிற தகுதி ஒரே ஒரு நபருக்கு இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு அப்படி முதலாவது கல்லை எரிஞ்சிருந்தாலும் எல்லாம் எரிஞ்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் கல் எறியல. அவர் சொல்றார், நான் உன்னை ஆக்னைக்குல தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாத. ஆண்டவர் நமக்கு சொல்ற செய்தி அவ்வளவுதான். இவ்வளவு நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்திருக்கலாம்? பொறாமைப்பட்டிருக்கலாம், கோல் சொல்லியிருக்கலாம், பிறரோடு சண்டையிட்டு இருக்கலாம், ஒருவேளை கணவன் முன்னாடி சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், மனைவி முன்னாடி சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனி தவறு செய்யக்கூடாது. எத்தனை முறையோ நம்ம அந்த பாவத்தை செய்திருக்கலாம். ஆனால் இனி தவறு செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி நம்ம வாழ்க்கையில பாவம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானுடைய அக்னியை பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். பாவமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணணும். வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும். அதே நேரத்தில் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கு. குவார்டர் அடிக்கிறியா, ஆஃப் அடி அப்படிங்கிறார், ஃபுல் அடி, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறத என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. வாலிபர்களை பார்த்து ஆண்டவர் பிரசங்கில சொல்லும் போது சொல்றார், வாலிபனே உன் இளமையில சந்தோஷப்படு, உன் வாலிப வாழ்க்கையில உன் நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காட்சியில் நட. ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். எப்படி தெரியுமா? நன்மையை நிறுத்துவார், தீமையை நிறுத்துவார். நீங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரங்க வந்திருக்கும், உபசரிச்சிருக்கீங்க, அதையும் பார்ப்பார். காணிக்கை கொடுத்திருப்பீங்க, சபைக்கு காரியங்களை செய்திருப்பீங்க, அதையும் கவனிக்கிறார். நன்மையும் கவனிக்கிறார், தீமையும் கவனிக்கிறார். நன்மையானாலும் தீமையானால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அதே யோவான் 8:46 வாசிக்கலாம். பாருங்க, ஏசாமி சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை. இயேசு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாவத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறுல எந்த பாவமும் இல்லை. பாவம் இல்லாத ஒரு ஆண்டவர். நிறைய பேர் என்ன, நம்ம ஆட்கள் பாருங்க, என்னைய ஒருத்தன் பிடிச்சு இயேசுநாதன் மட்டும் சவுக்கி எடுத்து அடிச்சாரு அப்படிங்கிறான். சவுக்கி எடுத்து, அப்போ அதை ஃபுல்லாக நான் தியானித்தேன். அதில் பார்த்தா அடித்தா யாரையும் அடிச்சிருக்க மாட்டார், சவுக்கியை கையில் வச்சு துரத்திருப்பார். ஆமாம், துரத்தை தான் செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் நம்ம தவறாக வேதத்தை என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ள கூடாது. பார்த்தீங்க, எந்த குற்றமும் அவரிடத்துல காணப்படல். என்னிடத்தில் குற்றம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடுங்கிறார். கண்டுபிடிக்கல. பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அவர் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். நம்ம இடத்துல எந்த அந்த அவரை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில எந்த பாவம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, பாவம் இல்லாத அவரை நமக்காக என்ன செய்தாரா, பாவமாக்கினார். வசனம் சொல்கிறது, எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 5:21 வசனம். இல்ல, நாம் அவருக்குள் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில தொங்கப்பட்டிருக்கிறார். 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக, அதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சவங்க இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாரும் செய்த பாவத்துக்காக ஏசாமி சிலுவையில தொங்கி இருக்கிறார். பாவத்துக்கு ஒரு கரையம் செலுத்தப்பட்டிருக்கிறதா இயேசுடைய ரத்தம். உலகத்தில் ஒருத்தருடைய இருதயம் ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது இயேசுடைய இருதயம் ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவை நோக்கி பார்த்தால் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையும் பாவத்திலிருந்து ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு
அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு காலத்தில் மனிதன் பாவம் செய்தான் என்றால் அவன் ஆட்டை பலியிட வேண்டும், மாட்டை பலியிட வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை அவன் பலியிட வேண்டும். ஆனால் இயேசுவே ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தபடினா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், பாவத்திலிருந்து தப்பிக்கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்தால் போதும். ஆண்டவரை நோக்கி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை தருகிறதுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஒரு 10 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தரும்படியாக எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெப நிலையில இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள்ல பாவத்திலிருந்து விலகி ஓடுவதற்கான கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாக ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, பாவ வாழ்க்கையில சாப வாழ்க்கையில எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, என் வாழ்க்கையில எந்த ரகசிய பாவங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய ரகசிய வருகையில நான் கைவிடப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்க வாழ்க்கையை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நோக்கி நான் பார்க்கிற ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய்களை விரிவா திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகள் வெளியேறட்டு, மந்த நிலைமைகள் வெளியேறட்டு. ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருந்திருக்கிறீங்க, அபிஷேகத்தில் நல்லா இருந்திருக்கீங்க. ஆனா இன்றைக்கு அதை இழந்து போய் நின்றீங்கன்னா இயேசுவே திரும்ப என்னை புதுப்பித்துக் கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாய் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ரட்சிப்பு வேணும், எனக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேணும்னா கேளுங்க. ஒருவேளை உங்க கணவர் பிள்ளைகள் பாவத்தில் அடிமைப்பட்டு போயிருப்பாங்கன்னா, குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருப்பாங்கன்னா, இயேசுவே கணவருக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ரட்சிக்கப்படாத கணவர் இருப்பாங்கன்னா, இயேசப்பா என் கணவரை ரட்சிங்கன்னு சொல்லி கேளுங்க. கணவருடைய ரட்சிப்புக்காய் திறப்பல நின்ற ஒரு மனைவி, அவர் கணவர் 40 வயது வரைக்கும் குடிக்கு பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்த மனிதனை கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல மாற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றத்தை செய்யும்படியாக இயேசு ராஜாதி ராஜா நாமத்தில் வந்திருக்கிறார். இயேசுவை நாமத்தினால விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அக்னிமயமான நாவை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அபிஷேகத்தை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். பாவத்தை ஜெயிக்கும் அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பாவத்தில் விழுந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, திரும்ப திரும்ப விழுந்து கொண்டு இருக்கிற என்னுடைய பாவத்தை கிருபையாய் மன்னித்து ஆண்டவரை எழுந்து நிற்க, ஆண்டவரை பாவத்துக்கு விலகி ஓட, பாவத்திலிருந்து ஜெயத்தை பெறுவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம், 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 ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் அமைதியா இருக்காதீங்க. ஆண்டவரே, எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஒரு மீட்பை கட்டளையிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். மகிமையின் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. பாவத்தோடு இருப்போம்னா பாவத்தில் விடுதலை கேளுங்க. வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதியில விடுதலை கேளுங்க. பிசாசு போராட்டத்தில் சிக்கி தவிப்பீங்கன்னா விடுதலை கேளுங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். இயேசு ரட்சகர் உங்களை தேடி வந்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் மத்தியில் வந்திருக்கிறார். எங்கே நாமத்தினால் 2 பேர் 3 பேர் இருக்கிறீங்களோ அங்கே நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை தரும்படியாக வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தரும்படியாக வந்திருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையை மாற்றும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை இந்த ஜெபிக்கிற வேளையில உங்களுக்கு தருகிறார். ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார். ஒரு அக்னியாய் கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டு ஆண்டவர் இந்த நாள் கூட்டத்தில் ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க. இயேசு ராஜாதி ராஜா உங்க மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தரும்படியாக வந்திருக்கிறார். இயேசுவே, மாற்றத்தை தாங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊச்சம் பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி உச்சாமா
ஆமென் முன்மாரியாக அன்று போலிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று போலிந்திடுமே. ஊச்சப்பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று ஆமென். முன்மாரியாக இன்று ஊச்சப்பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று போலிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று போலிந்திடுமே. வல்லமை ஒன்று ஒன்று அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை ஒன்று ஒன்று அற்புத வல்லமை ஆத்துமத்தின் ரத்தத்தினால். வல்லமை ஒன்று ஒன்று அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை ஒன்று ஒன்று அற்புத வல்லமை ஆத்துமத்தின் ரத்தத்தினால். போலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவி வல்லமை அக்கினி வல்லமை. போலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவி வல்லமை அக்கினி வல்லமை. உச்சப்பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று போலிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று உச்சப்பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. போலிந்திட்ட ஆவியே ஆமென் ஆமென். ஜோமனுங்க ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் இந்த நாள்ல ஒரு விடுதலை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக. ஆமென் ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சர்வ லோகத்தையும் படைத்த இயேசு ராஜாதி ராஜா நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நீங்க கேட்கிற விடுதலை இன்றைக்கே தரும்படி வந்திருக்கிறார். எனக்கு ரட்சிப்பை தாங்கப்பா, எனக்கு மனம் திரும்புதலை தாங்கப்பா, எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நான் முதல்ல பரலோகத்துக்கு தகுதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்ன குற்றம் குறை இருந்தாலும் மன்னிங்கப்பா. அந்த நாட்கள்ல சிறு வயதுல பாவம் செய்திருந்தா மன்னிங்க, வாலிப நாட்கள்ல பாவம் செய்திருந்தா மன்னிங்க. அறிக்கையிடாத பாவங்களை வாழ்க்கையில இருக்குன்னா எல்லாவற்றையும் மன்னித்து விடுதலை நீர் கட்டளையிடபடி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம், என் வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு ராஜாதி ராஜா நம்மை தேடி வந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஒரு அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார். சில கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள், சில பாவத்துல சாபத்துல ஆண்டவரே வியாதியில கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடை தெரிகிறார். குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடை தெரிகிறார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. இவ்வளவு நாள் கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுகிறார். ஆமென் 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 ஆமென். 18 வருஷம் நிமிர முடியாத கோணியை விடுதலை கொடுத்த ஆண்டவர், அந்த கட்டுகள் இருந்து அவளை அவிழ்த்து விட்ட ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சில கட்டுகள் இருந்து அவிழ்த்து விடுகிறார். இயேசு ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற நல்ல ஆண்டவர் வந்திருக்கிறார். யாரும் பாவத்தோடு இருப்பீங்கன்னா இருதயத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாவத்துல விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதியோடு யாரும் இருப்பீங்கன்னா அன்றைய வியாதியில விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. சாபத்தோடு இருப்பீங்கன்னா ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். நல்ல தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். வல்லமையான தேவன் நம்மளை தேடி வந்திருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் பெரியவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் விடுதலையை கட்டளையிடும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒருவர் கூட வெறுமையா திரும்ப கூடாது, ஒருவர் கூட வெறுமையா திரும்ப கூடாது ஆண்டவரே. உம்முடைய அன்பை ருசி பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே.
உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. பரம்பரை சாபங்கள் எல்லாம் உடை தெரியப்படட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் வியாதிப்படுத்தாங்கன்னா பிள்ளைகள் மேல கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. இப்பொழுதே இயேசு விடுதலை ஆக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியான வாழ்க்கையை நாங்க வாழ்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமையை செய்திருக்கிற எல்லா மகிமை இயேசு ராஜாக்கு செலுத்துகிற ஆண்டவரே. மற்றவங்களை பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனை போகாதபடிக்கு ஆண்டவரே என்னையா திருச்சபையாரை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த முதலாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக ஆவியானுடைய அபிஷேகத்தை நாளிலே நீ ஊற்றினீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறத்தக்கதாக ஆவியானவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது பரிசுத்த வாழ்வுக்காக முழுதுமாக அர்ப்பணிக்கிற ராஜா. அர்ப்பணிப்பு அடையாளமாக அந்த காணிக்களை படைத்திருக்கிறோம். படைத்த காணிக்களையும் எங்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஆவியானவரே. முற்றிலுமாக ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைந்து அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அந்தரங்க பாவங்கள் வெளியரங்கமாக்காதபடிக்கு கர்த்தர்தாமே எங்களுடைய பாவங்களை மூடி மறைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னித்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையிலே மறித்து ஆக்கடை தீர்ப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி பெருக்கோடு தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தம் அடைந்து ரட்சிப்பை நாங்கள் பூரணப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். என் மத்தியிலே ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவரே ஊழியக்காரரை பயன்படுத்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாளையத்திலும் நடக்கிறதா ஆராதனைகள், இரவில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் விளங்குவதாக, தேவனுடைய மகிமை விளங்கட்டும் ராஜா. நான் இன்னும் பரிசுத்தம் அடையத்தக்கதாக ஆவியானவரே எங்களை பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனு பிரசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அனு சித்தத்தை நிறைவேற்ற கத்தாவின் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த அருமையான நிறைவேறை தொடர்ந்து எங்களோடு கத்த இடைபடுவீராக. நல்ல தரிசனம் மூலமாக சொப்பனம் மூலமாக எங்களோடு கத்த பேசுவீராக. ஆண்டவராமே ஒரு புதிய நாளின் காலை பிளவு துதிக்க எழுந்து நாமத்தை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த கத்த உதவி செய்யுங்கப்பா. நிறவு முழுதுமாக தேவரே எங்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்புக்கு தள்ளி செய்யும் ஐயா. ஆண்டவராமே நாளை தன் உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆறுதலும் தேவனுடைய பிரசன்னம் விளங்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு திருச்சியிலும் ஆண்டவரே நடைபெறுதான் ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னம் விளங்குவதாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் எல்லாரும் ஒழுங்குகிறோமாய் நடைபெறத்தக்கதாக கத்த உதவி செய்யுங்க. செய்தி கொடுக்கிற முடிய அடியார்களை கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. செய்தி கேட்கிற முடிய அடியார்களை கத்தராமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக அடியார்களாக ரட்சிப்பின் அனுமதிகளாக கொண்டு வர முடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. திரவிடலை தொடர்ந்து எங்களோட கத்த இடைபடுமையா. புதிய நாளிலே புதிய தரிசனோடு எழுந்திருக்க கத்த உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.